வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி நமக்கு சூப்பராக தரமான ஒரு வெற்றி. நம்ம நேற்றே என்ன சொன்னால், ஒன்றாம் நம்பர், அதாவது 6ஆம் நம்பருக்கு தான் ஒன்றாம் நம்பர் வரணும், வேறு எதுவும் வராது. நம்ம திரும்ப திரும்ப தான் பதிவு பண்ணோம். எதுக்காக அதை சொன்னோம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5க்கு 1 வந்தாச்சு, 4க்கு 1, 9க்கு 1, எல்லாத்துக்குமே ஒன்றாம் நம்பர் வந்தாச்சு, 2க்கு 1 கூட வந்தாச்சு. நம்ம நேற்று என்ன சொன்னோம், 5ஆம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வந்துச்சுங்க, 8ஆம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வந்துச்சுங்க, அடுத்து நமக்கு 2ஆம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர், 4 நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வந்துச்சுங்க. அப்படி தொடர்ந்து 9ஆம் நம்பர் கூட ஒன்றாம் நம்பர் வந்துச்சு, 8ஆம் நம்பர் கூட ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு, 1 கட்டி 8க்கு 1 திரும்ப வந்துருச்சு. அதே தான் நான் என்ன சொன்னேன், 6ஆம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் வரணும். நேற்று மாற்றியாக கொடுத்தேன். நேற்று நான் சொல்லும்போது வந்தால் ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னேன். நான் என்ன சொன்னேன், 461க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம அதை தான் திரும்ப திரும்ப சொன்னோம். ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு பிரதானமாக வந்த நம்பர் இருந்துச்சு. அதே மாதிரி ஆள் போர்டில் 2 நம்பருமே நமக்கு பாஸ். 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னோம், ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. மாற்றியாக கொடுத்தோம். இல்லை, 7 1 ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகும், மிஸ் பண்ணாதீங்கிறது எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு சூப்பராகவே 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் அருமையாக மேட்ச் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி காலையில் கொடுக்குறப்ப கூட நம்ம என்ன சொன்னால், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே 1ஆம் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சுங்க. 9ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆயிடுச்சு, 4 நம்பருக்கு மேட்ச் ஆயிடுச்சு, 5ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஆனால் 6ஆம் நம்பருக்கு தான் 1ஆம் நம்பர் வரணும். அதுதான் இந்த ட்ராவில் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, எனக்கு 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். 1 7க்கான வாய்ப்பு. நான் என்ன கொடுத்தேன், ரொம்ப சிம்பிளாக கொடுத்தேன், 187ன்னு கொடுத்து அடித்த நம்பர் என்ன கொடுத்துருக்கேன், ரொம்ப சிம்பிளாக 137 அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நேற்று கொடுத்ததுலேயே நேற்று அப்படி தான், ஒரே ஒரு நம்பர் தான் நேற்று மிஸ். நேற்று வந்து நம்ம கொடுத்ததுலேயே ரொம்ப நம்ம என்ன சொன்னோம், 678 என்னமோ சம்திங் கொடுத்தோம். நமக்கு கொடுத்த நம்பர் வந்து என்ன கொடுத்தாங்க, நமக்கு 2ஆம் நம்பர் வச்சு 3 கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 187க்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். நமக்கு என்ன கொடுத்தாங்க, 137க்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங். அதில் தான் சொல்லிட்டு இல்லையா, 20 ட்ராவுக்கு மேலே வந்து நமக்கு நல்லாவே வரும், மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம். பட் நல்லாவே பெட்டரான ஒரு சாய்ஸ்னு ஒரு அருமையான வின்னிங்காக இருந்துச்சு. நல்ல ஒரு அருமையான வின்னிங். ஏன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதாங்க வரும். ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க. அது நல்லா தெரிஞ்சதுனால தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் எடுப்பாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் எடுத்துக்கனால ஏன் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்துக்கோங்க, ஏன் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்துக்கிறாங்க, 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே பெண்டிங் நம்பர் தான். இன்றைக்கி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும், 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 16 நாள் பெண்டிங்கு. நல்லா பாருங்கள், 16 நாள் பெண்டிங்க. 3ஆம் நம்பர் எத்தனை நாளுங்க பெண்டிங்கு, 11 நாள் பெண்டிங். அதையும் பாருங்கள், 11 நாள். 7ஆம் நம்பர் எத்தனை நாள் பெண்டிங்கு, கிட்டத்தட்ட 12 நாள் பெண்டிங்கு. அப்போ இன்றைக்கி எடுத்த நம்பர் எல்லாமே முழுக்க பெண்டிங் நம்பர் தான். 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், 3ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், 7ஆம் நம்பருக்கு 3 நம்பருமே ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர். நான் என்ன நினச்சேன், 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் வரும். அதனால தான் நம்ம எஸ்எஸ் கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை எதுக்கு சூஸ் பண்ணுறோன்னா, இதுதான் ஆடுவாங்கிற கணக்கு வருது. சரிங்க, மற்ற ட்ராவுக்கு நம்ம கொடுக்குறோமோ இல்லையா, எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், திரும்ப பெண்டிங் நம்பருக்கான சான்சஸ் இருக்காங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய கணக்கும் பெண்டிங் நம்பரும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அதான் வின்னிங் நம்பர், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொன்னோம். அதே மாதிரி 137, நம்ம 187, அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப சிம்பிளாக கொடுத்தோம்னா அருமையான ஒரு மெத்தட். நம்ம 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், இல்லைன்னா சொன்னோம். 8ஆம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும், நாளைக்கு வந்து யாருடைய குழுக்கள் தெரியும், 21ஆம் தேதி நமக்கு தவலட்சுமியோடைய டிஎலுடைய 36வது குழுக்கள் போயிட்டுருக்கு. 36வது குழுக்கள் நாளைக்கு என்னங்க வரும், போன வாரம் என்னங்க பண்ணாங்க டிஎல் 910 நடந்தாங்க. இன்றைக்கும் அதுதான் மேட்ச் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க. அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கும் செட் ஆகிருக்கு. அதுலேயும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரையல் நம்பர் ரொம்ப முக்கியம் இல்லையா, 097. அப்போ அங்கேயும் நம்ம சொல்லிட்டாங்க 097. ஒரு சில மெத்தட்ஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 137 இல்லையா, 137. அது போக நமக்கு ட்ரா நம்பர் வந்து நமக்கு டிஎலுடைய 36வது ட்ரா. சரிங்களா, 36வது ட்ரா போயிட்டுருக்கு. அது போக ப்ளஸ் நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா, போன வாரம் என்னங்க அடித்தாங்க, ரொம்ப சிம்பிள், 910 அடித்தாங்க. 910லேருந்து நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகிறக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம். அதாவது ட்ரா நம்பர் 097, 137, 36, அதே மாதிரி 910. ஆல்மோஸ்ட் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், நாளைக்கு என்ன நம்பர் இங்கே வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க நம்பர், ஆனால் இதுதான் நாளைக்கு வின்னிங் நம்பராக வரப்போகுது. நம்ம இன்றைக்கே நம்ம என்ன சொன்னோம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தாங்க நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். நம்ம என்ன ஃபஸ்ட்டு 7ஆம் நம்பர் கொடுத்தோம், 4 நம்பர் கொடுத்தோம், 1ஆம் நம்பர் கொடுத்தோம், 8ஆம் நம்பர் கொடுத்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரப்போகுது, அதுதான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப அதிகமாக நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பர், நம்பக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். எதுக்கு 8ஆம் நம்பர் நாளைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ 1க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க. அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 518, 618 அப்படி கூட ஆடுவாங்க.
நம்ம சின்ன சின்ன ஒரு ட்ரிக்கு தாங்க ஒரு பெரிய அளவோட வின்னிங் எடுத்து கொடுக்கும். அதான் நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்தீங்களா. நீங்கள் இப்படி தான் வராது, இப்படி வரும், இப்படி வராது அப்படிங்கிற ஒரு எந்த விதமான ஸ்கேலும் கிடையாது. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஃபார்க்கு டக்குன்னு ஐடியா பிடிச்சி இந்த மாதிரி ஐடியா வருது, இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இது ஏற்கனவே இருக்குது. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 514ன்னு ஒன்று வந்துருச்சு. சரியா, 514 மேட்ச் ஆயிருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 518. அப்படி இருக்கும்போது இது ஏன் 618 மாற்றக்கூடாது? மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் இல்லையா? சும்மா ஒரு தியரியாக இருந்தாலும் நமக்கு கரெக்டாக இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம். பட் இருந்தால் எடுத்துக்கங்க, நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இதுதான் நமக்கு ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதில் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம ஆல் போர்டில் கொடுக்க போகிறது 8ஆம் நம்பர் கொடுக்க போகிறோம், அதில் மாற்றமே இல்லை. சரியா, அப்போ நமக்கு இங்கே தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் தனி, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த போர்டு செட் ஆகுதுங்கிறத மெயினாக பார்த்துருவோம். பட் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இதோட மொத்த வேல்யூ எங்கே நிற்கிது, எந்த இடத்துல போய் நிற்கிது, எங்கே போய் முடியுது. இப்போ இதுக்குன்னு ஒரு சென்டர் பாயிண்ட். அப்போ அது நமக்கு கிடைக்கப்பட்ட ரிசல்ட் என்னென்னா, அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு 54, 91, 37 இதுக்கான சென்டர் பாயிண்ட். இதுக்கான ஒரு வேல்யூவிலான ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ நம்பர் எங்கே போய் நிற்கிது அப்படிங்கிறத பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக அடுத்த ட்ராவில் இது தான் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். சரியா, பட் அது மாதிரி ஏ போர்டு பி போர்டு சேர்ப்பது வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் இதே மாதிரி 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர்னா 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நமக்கு 745 ஏற்கனவே ஆடினாங்க நமக்கு 17ஆம் தேதி. பட் நம்ம 1க்கு 7ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இல்லையா, அந்த கணக்கில் நம்ம கொண்டு வர இருக்கான்றதையும் பாருங்கள். 7ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகலாம். ஏன்னா 1ஆம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பருக்கான ஒரு ட்விஸ்ட் எப்பயுமே காத்திருக்கும். அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எப்போயுமே வந்து நமக்கு இது வராது. இப்படி நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அது எனக்கு இந்த ட்ராவில் தான் அதிகமாக மேட்ச் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 617, 618 இந்த 2 நம்பருக்குமான சோர்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா போன மாதம் அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க. பட் அதே கணக்கில் இந்த மாதம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சான்ஸுகள் இருக்கும். பட் அதே கணக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா 518, 517 அதே மாதிரி 617, 618 இப்படி இந்த 2 நம்பருக்கான வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம். யாருக்காச்சும் 7ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பார்த்திங்க. அடுத்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து 1ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் வருதுன்றது பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம முதல் நாள் 1ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்தா வந்துருச்சு. அடுத்து நமக்கு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் என்ன பண்ணணும், இன்றைக்கி ஏ போர்டில் 1ஆம் நம்பர் கொடுத்தா வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், பி போர்டில் வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கு. 5க்கு 1 கொடுத்தா அது அழகாக மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி 6க்கு 1 கொடுத்தா அழகாக மேட்ச் ஆச்சு. ஏன் இப்போ 3க்கு 1 வரக்கூடாது? ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 2க்கு 1 வந்தாச்சு, 5க்கு 1 வந்தாச்சு, 6க்கு 1 வந்தாச்சு, 9க்கு 1 வந்தாச்சு, 8க்கு 1 வந்தாச்சு. சரியா, 7க்கு 1 கூட வந்தாச்சு. இப்போ 3க்கு 1 தான் வரல. அப்போ நம்ம 3க்கு 1ங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்க. ஏற்கனவே இருக்குது. எதில் 3க்கு 1 இருந்துச்சுன்னா 3க்கு 1 கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 3 தான் நமக்கு 2 டைம் கிடச்சிதுங்க பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் கிடச்சிச்சு. ஆனால் 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருங்கிறது கிடைக்கல. அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. பட் இந்த ட்ராவில் தான் வருமானா கண்டிப்பாக கிடையாது. அடுத்த ட்ராவில் கூட மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இந்த ட்ராவிலே மேட்ச் ஆகுமானா இல்லை. 1ஆம் நம்பர் நம்ம கணக்கில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்திருக்கும். இருக்கான்றதையும் பாருங்கள். சரியா, பட் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆக எடுத்துங்க. அடுத்து நம்ம 9ஆம் நம்பர் திடீர்னு நம்ம பெரிய நம்பரை கொண்டு போகிறோம். 9ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா 9ஆம் நம்பர் தான் இதோட மொத்த வேல்யூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் நிற்கக்கூடிய நம்பராக தெரிஞ்சுது. அதனால் நம்ம கொண்டு வரோம். மொத்த வேல்யூவில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேல்யூ 9ஆம் நம்பராக இருக்கிறதுனால அதை கொண்டு வரோம். இருக்கான்றதையும் பாருங்கள். ஏன் அப்படின்னா நமக்கு பெண்டிங் நம்பர், நமக்கு ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு 047 அடிச்சிருக்கிறாங்க. அதனால் அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் மொத்தமாக இந்த நம்பர் இப்போ 6 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 6 டிஜிட்டுக்குன்னு ஒரு 3 டிஜிட்டுக்கு பிரித்து வேல்யூ எடுத்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து நிற்கும். அந்த நம்பர் வந்து நமக்கு கட்டாயமாக மேட்ச் ஆகும். அதனால தான் நம்ம அந்த பிரிக்கிற நம்பர் எடுத்து நம்ம கொண்டு வரோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து நமக்கு இந்த 6 டிஜிட்டில் 3 டிஜிட்டாக பிரிக்கும் போது பிரித்து அதை ஒரு 2 டிஜிட்டாக பிரிப்போம். பிரித்து அப்படி கொண்டு வந்தோன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். பட் அந்த வேல்யூவில் நமக்கு 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதை கொண்டு வரோம். சரியா, அது மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, மேக்ஸிமம் வந்து இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னொரு மெத்தட் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற நம்பரை அப்படி தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. எது ரெட்டப்பட நம்பர், எது ஒத்தப்பட நம்பர், இந்த இப்போ வந்திருக்கு டிஜிட்டில். அதே மாதிரி நீங்கள் வரிசையாக நீங்கள் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வரிசையாக டெய்லி நீங்கள் ஒவ்வொரு நம்பராக எடுத்து ரெட்டப்பட நம்பர், ஒத்தப்பட நம்பர் இப்படி மாற்றி எழுதிட்டே வந்துடணும். எழுதிட்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய காத்திருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள். சரியா, தனித்தனியாக பிரித்து எழுதிங்க. வர ரிசல்ட் இப்போ ஒரு மாதம் வருதா, இந்த ஒரு மாதம் வர ரிசல்ட் அப்படியே நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுங்க. ஒத்தப்பட நம்பர், ரெட்டப்பட நம்பர் அப்படி தனியாக பிரித்து எழுதிட்டே வாங்க. நான் சொல்கிறேன்.
எழுதிட்டு வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள கத்துக் கொடுக்கும். சரி, அடுத்து நமக்கு சி போர்டு. சி போர்டை பொறுத்தவரைக்கும் சி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரியா, 6ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கும் கொஞ்சம் மேட்சாக இருக்குது, அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்குது. பட் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கா? என்னங்க 7க்கு 6 வருமா? ஆமாம், அப்படி தான் காமிக்குது எனக்கு. 7க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் உங்கள் கணக்கில் 7க்கு 6 வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு 7க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் தெரியல. அதே மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான சோர்ஸ். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 874, 876 அப்படிங்கிற இந்த 2 நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நேற்று வந்து அடிக்கப்பட்ட 2ஆம் நம்பர் அடித்தாங்க இல்லையா, 231, 239 2 நம்பருக்கான சான்ஸ். அதே மாதிரி 617, 618 இந்த 2 நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. சரியா, இப்போ வந்து இதில் ஆல் போர்டில் 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப கொடுக்குறோம். இப்போ நீங்கள் நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஆல் போர்டு இங்கே இருக்கிற நீங்கள் நான் கொடுக்குற நம்பரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. 9 நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துக்கங்க. 8ஆம் நம்பருக்கான இங்கே பாருங்கள். 8ஆம் நம்பர் எழுதுகிறப்ப மட்டும் நமக்கு வெரி குட். 8ஆம் நம்பர் நமக்கு கண்டிப்பாக வரணும் நாளைக்கு. மேக்ஸிமம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும்னு எனக்கு இந்த 7ஆம் நம்பர் மேலே டவுட், அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பராக தெரியுது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.